என்னோட உண்மையான சம்பவங்கள்லாம் இதுல காமிக்கிறாங்க. நானே அழுதுக்கா வெளியே வந்தேன். இத பார்த்தா நிறைய பிள்ளைகள் வந்து தெரிஞ்சுப்பாங்க அம்மாவை எப்படி பாத்துக்கணும். சிந்திக்க வச்சதுன்னா எனக்கு அம்மா இல்ல இருந்திருக்கலாமே எனக்கு சிந்திக்க வச்சது பெட்டரா இருந்திருக்குமே. ஓகே, தேங்க்யூ. வெளியே வேலை செய்யறவங்க, வெளி மாவட்டத்தில் வேலை செய்யறவங்க, வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க எல்லாருமே வந்து ஒரு தாக்கத்தை உண்டுபடுத்தும். ஆக்சுவலா எனக்கு இந்த பார்த்தோன்னா எனக்கு எங்க அம்மா எனக்கு ஃபீல் தான், எங்க வீட்டு பிரச்சனை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம் இந்த படத்துக்கு? 10க்கு 20 கூட கொடுக்கலாம். சரி, இது அம்மா பையனுக்குள்ள உறவு முறையை தான் ப்ரோ சொல்லியிருக்காங்க. எமோஷனாவும் போகுது, அந்தந்த சின்ன சின்ன லைட்டாகவும் இருக்கு. அப்புறம் அண்ணன் தம்பிக்குள்ள பாசத்தை சொல்றாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள வந்து நம்ம வீட்டுல இருந்தா சண்டை வந்தா அது சண்டையோட இருக்கக்கூடாது, அதை பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறத சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த பார்த்தோன்னா எனக்கு எங்க அம்மா எனக்கு ஃபீல் தான், எங்க வீட்டு பிரச்சனை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்க அம்மா அந்த மன அழுத்த ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் போறதுமே அது என்னோட பர்சனலாவே எங்களுக்கு நடந்தது தான் எனக்கு தோணுச்சு. இல்ல அவங்க எனக்கு வந்து லேகன் இல்லை, எனக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகி போனதுல எனக்கு அவ்வளவுக்கு தெரியல. ரேட்டிங் 5க்கு 4 கொடுக்கலாம். படம் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. என்னோட உண்மையான சம்பவங்கள்லாம் இதுல காமிக்கிறாங்க. நானே அழுதுக்கா வெளியே வந்தேன். ரொம்ப குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆக்சுவலா சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே சேம் பிளேஸ் காமெடி கூட சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் சூப்பரா இருந்துச்சு, பயங்கர எமோஷனல். மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் 3 சாங் இருக்கு, 3 சாங்குமே செம்மையா இருக்குது. சித்ரா அம்மா சூப்பரா, தினேஷ் அவர் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருந்தாரு. இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அம்மாவை எல்லாரும் விட்டுறக்கூடாது, நல்லா பாத்துக்கணும்ன்றது. படம் எப்படி? படம் சூப்பரா இருக்கு. என்ன சொல்ல வந்திருக்காங்க? இந்த படம் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அம்மாவை பாத்துக்கணும் அப்படிங்கிறது. மாறன் சார், காமெடி ஆக்டர் மாறன் சார் இதுல நடிச்சிருக்காரு. இது கொஞ்சம் தனியா இருக்கும். அவருக்கு முன்னாடி படங்கள்ல பண்ணதை விட இது வந்து கொஞ்சம் தனியா இருக்கும். காமெடி இருக்கு, அதோட ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு. இது மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் சூப்பரா இருந்துச்சு, நல்லா தான் இருந்தது. நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. இது 10க்கு எவ்வளவு ரேட்டிங்? 9 கொடுப்பேன். தேங்க்யூ. சுரேஷன் தெரிஞ்ச அவருக்காக வந்து படம் பார்த்தா படம் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. டெபியூ படம் அவ்வளவு ரியலிஸ்டிக் எடுத்துட்டாங்க. ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ல அவ்வளவு சூப்பரா எடுத்துட்டாங்க. அம்மா சென்டிமெண்ட் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல ஊர்வசமா வந்து பயங்கரமா பண்ணிட்டாங்க. அப்பதான் வராங்க. ஆக்சுவலி நேச்சர்ல நடிச்சுட்டாங்க. அவரு பயங்கரமா இருக்கு. ஒரு 2 சீன்ஸ்ல உண்மையில நமக்கு வந்து அழுவு வரும். ஆக்சுவலி ஆமா 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 கனெக்ட் ஆகுது. அம்மா சென்டிமெண்ட், மக்கள் வந்து எப்படி பசங்க வந்து அம்மா அப்பா எப்படி பாத்துக்கிறது, அந்த ஒரு விஷயம் எல்லாமே பயங்கரமா இருக்கு. அந்த காமெடி ட்ராக் என்னன்னா காமெடியாக வைக்கிறதுக்காக வைக்கல, நேச்சரா இருக்கும். அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டாங்க அங்கங்க, சூப்பரா இருக்கு. அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சென்டிமெண்ட் வரும்போது எல்லாரும் தியேட்டர் ஃபுல்லா அமைதியாயிட்டாங்க. அது கனெக்ட் ஆகுது மீன்ஸ் அதோட மக்களுக்கு. அதே மாதிரி காமெடி ட்ராக் வந்தப்போ பயங்கரமா கனெக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு பயங்கரமா சிரிச்சிட்டாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வந்தோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? என்னவா எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க? படத்துல இருந்து வெளியில வரும்போது கூட ஸ்டார்டிங்ல இருந்து வெளில வரும்போது நான் இப்படிதான் வந்தேன். ஐயோ நம்ம அம்மாவை என்னைக்குமே விடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும் தான் வந்தேன். என்னைக்குமே நம்ம இப்ப புரிஞ்சுக்கோம், இப்ப மட்டும் புரிக்க கூடாது, கடைசி வரைக்குமே நம்ம அம்மாவை என்னைக்குமே விடக்கூடாதுன்றது புரியணும். அவங்களுக்கு என்ன தேவைன்றது நம்ம கொடுக்கணும். அம்மாவை விடவே கூடாது. அம்மாவை மட்டும் இல்ல அப்பாவையும் யாருமே விடக்கூடாம பேரண்ட்ஸ் நம்மளை எப்படி நம்ம பாத்துக்கிறாங்களோ அவங்களும் நம்மள பாத்துக்கணும். அவங்க வளர அவங்க குழந்தை ஆயிடுவாங்க, நம்ம பெரியவங்களா ஆயிடும் போது அவங்க நல்லா பாத்துக்கணும். சரி, 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம் இந்த படத்துக்கு? 10க்கு 20 கூட கொடுக்கலாம். சரி, ரொம்பவே கனெக்ட் ஆகும். படத்துல செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா ஒரு சில சீன்லாம் கனெக்ட் ஆகும். கிளைமேக்ஸ்லாம் கண்டிப்பா அள வைக்கிற அளவுக்கு அது யூஸ்வலான வேலை தான் இருக்கு. நம்ம நிறைய அம்மா சினிமா படங்கள் பார்த்துருக்கோம். அப்படிலாம் இல்ல, இப்போ நட்சத்திரம் நடக்கிறத தான் அவங்க படமா எடுக்கிறாங்க. ஸோ ஒரு சில சீன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த கேரக்டர் வந்து நம்ம நிறைய படங்களை பார்த்தது இல்லை. ஸோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா கேரக்டர் தான். ஸோ நிறைய இடத்துல பார்த்தது இல்லை. அது எனக்கு இது புதுசாக தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த விஷயங்கள் பாசிட்டிவ், இந்த விஷயங்கள் நெகட்டிவ்ன்றது எனக்கு பெருசாக எதுவும் தோணும். அப்புறம் மியூசிக் மட்டும் தான். பாட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி படத்தில் பாட்டு ரொம்பவே முக்கியமாக இருக்கும். படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமே இது அப்படி இல்லை, ஃபீல் பண்ண வச்ச அளவுக்கு சிரிக்கவும் வச்சது, சிரிக்கவும் வச்சது. சிந்திக்க வச்சதுன்னா எது நான் சொல்லுவீங்க? சிந்திக்க வச்சதுன்னா எனக்கு அம்மா இல்லை இருந்திருக்கலாமே எனக்கு சிந்திக்க வச்சது பெட்டராக இருந்திருக்குமே. ஓகே, தேங்க்யூ. ஒரு பெற்றோர்களை வந்து பிள்ளைகள் எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கறத வந்து நல்ல ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, ஒரு டச்சிங்கா இருந்துச்சு. வந்து அப்பா அம்மாக்களை நம்ம இறுதி நாட்கள்ல எப்படி பாத்துக்கணும், அவங்கள்ட்ட நம்ம எப்படி என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும், எப்படி உரையாடணுங்கிறத வந்து இறுதி நாட்கள்ல ஒரு பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா
நல்ல கதையா சொல்லியிருக்காங்க. ஊர்வசி எப்போதுமே இயல்பா எப்போதும் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஆக்டிங் தான். நம்ம அவங்க அந்த அம்மாங்கிற ஒரு கேரக்டருக்கான ஏற்ற ஒரு பண்ணிருக்காங்க. 5 கூட கொடுக்கலாம். படம் பிடிக்காம எப்படி நான் தான் பண்ணது நடிச்சது நல்லா பிடிக்காம எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்துச்சு, நல்ல கிளாப்பிங். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்துச்சு, டோனி சார் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். சார் நீங்க உள்ள போய் படம் பாத்தீங்க, ஆடியன்ஸ் கிட்ட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சுங்களா? இல்ல, அதை விட அதிகமாவே இருந்தது சொல்லப்போனா. அப்படிங்களா? இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஆகட்டும், படமா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட மனநிலை எப்படி சார் இருக்கு? அந்த படத்துல இருந்து என்ன ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க, என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சது? இல்லைங்க, நாங்க அதை படமா கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு லைஃபா தான் எங்களால பார்க்க முடியுது. அந்த ஸ்கிரிப்ட்ல எப்படி ஒரு லைஃப் பார்த்தோமோ, ஒருத்தங்களோட வாழ்க்கையை பார்த்தோமோ, அது அப்படியே எங்களுக்கு படத்துலையும் பார்க்க முடியுது. எதிர்பார்த்து வரலைங்க, அது அம்மா சென்டிமெண்ட் இருக்குன்னு நினைச்சு எதிர்பார்த்து தான் வந்தேன். ஸோ அதே மாதிரி எல்லாமே இருந்துச்சு. பேசிக்காக வந்து நான் அம்மா சென்டிமெண்ட். ஸோ எங்களுக்கு எனக்கு 4 அண்ணன், 4 லைஃப் கனெக்ட் ஆயிடுச்சு. புரியல, பர்சனல் லைஃப் கூட கனெக்ட் ஆகும். ஆமாம், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அது இப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லா மனிதர்களுமே கனெக்ட் ஆகும். வெளியில வேலை செய்கிறவங்க, வெளி மாவட்டத்தில் வேலை செய்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு தாக்கத்தை உண்டுபடுத்தும். ஆமாம், கண்டிப்பாக வந்து அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம். குடும்பத்தோட வந்து பாருங்க, தவறாம பாருங்க. 10க்கு 8 கொடுக்கலாம். படம் நல்லா இருக்கு சார், ஃபேமிலியோட எல்லாருமே நல்லா பார்க்கலாம். 10க்கு 9 கண்டிப்பா வந்து சார். நல்லா இருக்கு, மியூசிக்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சித்ரா ஒரு பாட்டு சித்ரா மேம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. தினேஷ் நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. இது படத்தோட கதையா என்னங்க சொல்ல வராங்க? ஃபேமிலி கான்செப்ட் தான், அம்மாவோட கான்செப்ட் தான். வீட்டுல இருக்க அம்மாவை எப்படி பாத்துக்கணும்ன்றதுதான் ஒரு ஸ்டோரி. நல்லா பண்ணிருக்காங்க. இத பார்த்தா நிறைய பிள்ளைங்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க அம்மாவை எப்படி பாத்துக்கணும். 10க்கு எவ்வளவு ரேட்டிங்? 10 of 10 கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி இல்ல, சூப்பரா இருக்கு. இது மாறன் அவர்கள் சீரியஸா நடிச்சிருக்கா சொல்லிருக்காங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்களா அவருக்கு? இல்ல, அவரோட படம் தான் ரிவீல் பண்ணதே. அவர் அங்க கல்கட்டால போய் அந்த அவர் கண்டுபிடிச்சு பண்ணதுதான். அவரு தான் மெயின். அவரோட தகவச்சி அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கோட இது அவர் தான். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அண்டகதி தினேஷ் அவரோட ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காரு. ஊர்வசி மேமோட ஆக்டிங் அவங்க பின்ன எடுத்திருக்காங்க. அவங்க சொல்லவே இது முன்னாடி அந்த மாதிரி ஒரு கேரக்டரே பண்ணல. பட் 2 in 1 பண்ணிருக்காங்க. சேம் காமெடியும் பிளஸ் எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப செம்மையா பண்ணிருக்காங்க. நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேங்க. 9 கொடுக்குறேன் நான்.